யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். குணா குணா உன்ட்ட ஒன்று சொல்லணுமே. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஏன்னா நீ அழகாவே இல்ல. மகள்களை பெற்ற அப்பாக்கு தான் தெரியும் மருமகன் எவ்வளவு பாவம்னு. ஆனா நீ சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். என்ன என்ன இன்னும் வரல? எப்ப பேபி, கடைசி வரை என்ன கைவிட மாட்டல? என்ன இப்படி சொல்லிட்ட? ஆனா என்ன நம்பி வந்து கைவிட்டதா சரித்திரமே இல்லை. என் பொண்டாட்டிக்கெல்லாம் 4 பிள்ளை இன்னும் வச்சு மெயின் பண்ணிட்டு ஒண்ணு விட்டோம்னா. எனக்கு ஜாக் ரொம்ப பிடிக்கும். அட, எனக்கும் ஜாக் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரெட் லேபிள் அவ்வளவு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு அதுக்கு மேல உயிருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிங்ஃபிஷர் தான் ரொம்ப 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 பிடிக்கும். இது நமக்குள்ள என்ன மேட்சிங்? எனக்கும் கிங்ஃபிஷர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க வீட்ல எனக்கு இப்பவே நகையெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஏன்டி, நான் அந்த நகைலாம் கேட்க மாட்டேனே. நீ கேட்க மாட்ட, ஆனா என்ன கட்டிட்டு போறவங்க வீட்ல கேட்பாங்கல்ல. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா குட்டு, நான் குண்டாயிட்டு இருக்கேன் குட்டு. இனிமே நான் சிப்ஸ் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுறேன்னா அப்படியே ஸ்ட்ரிக்டா சொல்லு, சாப்பிடக்கூடாது. சரி, ஓகே. நான் இனிமே சாப்பிட்டேன். சாப்பிடக்கூடாது. ஏன் என்கிட்ட எடுக்கிற? இது அம்மாவா இருந்தா எடுக்க மாட்டாங்க, வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா? இது இல்லாம நீ என்ன குண்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்க. ஏன் இவ்வளவு சாடிஸ்டா இருக்கு? போட்டோ மட்டும் லெஃப்ட் சைடுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றது? டேய் சந்தோஷ், எப்பறா இருக்க? அந்த பிரச்சனை ஆச்சு. அது அப்படி பிரச்சனை. நீங்க மேல வடக்க போடு. சண்டேடா. ஏன் பிரவீன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன்? தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருன்னா பிரச்சாரத்துக்கு போவாங்களா? இவ்வளவு லவ் இருந்தா எதுக்கு என் கூட சண்டை போட்டு போனேன்? ஐயோ, போட்டா பண்ண. உங்க ஒய்ஃப் தான் அப்படி பண்றாங்க. உங்க ஒய்ஃப் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட சண்டை போடுறாங்க. எங்க ஒய்ஃப் தங்கமானவங்க. ஆமா, அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்காங்க. உங்க ஒய்ஃப் சில டைம் வந்து கால் பண்ணி பேசுறாங்க. அந்த கால் பேசி முடிச்சதும் எங்க ஒய்ஃப் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஆமா, அது வரைக்கும் அமைதியா தான் இருக்காங்க. ஆமா, உங்க ஒய்ஃப் அடிக்கடி இங்க வர வேணாம் சொல்லுங்க, அடிக்கடி கால் பண்ண வேணாம் சொல்லுங்க எங்க ஒய்ஃப் கிட்ட. சரி, ஓகே, வைக்கிறேன். ஏங்க யாருக்கா போன்ல? உங்க அப்பா தான். No, 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 no. மோனி, சொல்லுங்க. இத காய போட்டுரு. மாமா சொல்லு மோயே. இத கொஞ்சம் காய போட்டுருங்க மாமா. ஓகே மோனி, மாமா சொல்லுதலா. இந்த கீரையை மட்டும் உருவிட்டாங்களா? கூட நான் பாத்துடா.
புரி வீட்டை பெருக்கிது சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம். மாமா சொல்லு செல்லா. வீட்டை மட்டும் பெருக்கங்க. இந்த வந்துட்டாரு. ஏய் குடு. ஏண்டா நாய, இத்தனை வருஷமா எவ்வளவு வேலை சொல்லிருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கியா எனக்கு? என் தங்கச்சிக்கு வந்தோட விழுந்து விழுந்து செய்யற. ஏய் லூசியா, நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க அவங்க, நம்ம தாண்டி அவங்கள பாத்துக்கணும். அவங்க எந்த வேலையும் வாங்க கூடாது. சன்யா, சின்ன வயசுல எனக்கு அழகான அறிவான பொண்டாட்டி வரணும்னு சொல்லி உண்டில 50 பைசா போட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ வந்த. அப்புறம் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எதுக்கு கடவுளை இவ்வளவு கொடுத்துக்கீங்க, நீ குத்த 50 பைசாக்கு அவ்வளவுதான்ப்பா வரும்ட்டாரு. என்ன இது 100 ரூபாய் இருக்கு? குட்டு பேண்ட்ல 100 ரூபாய் அப்படியே போட்டு இருக்கு. நான் இது துவைக்க போட்டுட்டு இருந்தேன். இந்தா வச்சுக்கோ. ஏய் பரவாயில்லடி, இவ்வளவு நேர்மையா இருக்க. இந்தா இத நீயே வச்சுக்கோ. இந்தா இன்னொரு 100 ரூபாய் வச்சுக்கோ. இது உன் நேர்மைக்கு, சரியா? ஏய் தேங்க் யூ. 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னா இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா பேசாம நாமளே ஒரு 500 ரூபாய் வச்சு இன்னொரு 500 ரூபாய் வாங்கலாம். ஏய் குட்டு, இந்த பேண்ட்ல என்ன 500 ரூபாய் வச்சிருக்க? இந்தா. ஏய் ஆமாடி, இந்த 500 ரூபாய் மறந்தே போயிட்டேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் டி. மங்கள பாவனயா ആരുടെ കല്ലുറ കയറിയണത്? ആരാ? ആര് കല്ലുറ കയറി? என்ன மச்சான், இந்த மாசம் உங்க குழந்தைக்கு பர்த்டே போல? ஆமாண்டா. என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு கிரவுன் ட்ரெஸ் இருக்குல்ல, அது ஒண்ணு வாங்கணும். இந்த பலு தூக்கியா? ஏனா அது இல்லடா, இப்படி மங்கள பாவனயா அண்ணா. ஒரு நிமிஷம். ஒரு டீ சமோசா வாங்கிட்டேன். சூத்துல வாங்கிட்டு வருவாங்க இவருக்கு. இவரு ஒரு நொட்டை வேலை செய்யறதுக்கு தான் எங்களை பெத்து போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. பாக்கி 8 ரூபாய் எடுத்து. ஹாய். Full game set, huh? How much is this one? Around 10,000. Okay. 1 minute. Okay. 6 rupees is there. Sorry, I couldn't understand. 6 rupees is there. Yes? You can give me this thing. Oh, this is? Yeah. Okay. Sir, if you don't mind, where are you from? India. Okay. Which part of India, sir? Tamil Nadu. Tamil Nadu. Okay. Sir, I just do some suggestion. இதை எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டுக்கோங்க. அந்த சூத்த மூடிட்டு இதுதான் வழி, இப்படி போயிடுங்க. என் ஃப்ரெண்ட் என்னடா சொன்ன? ஏன் அவன் எழுதிட்டே போறா? சொல்றேன். இப்படி டீ குடிச்சிட்டு இருக்க, உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க என்ன சொல்லுவேன்? டீ குடிங்கன்னு சொல்லுவேன். சாப்பிட்டு இருக்கிறேன், அப்புறம் உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க என்ன சொல்லுவேன்? சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சொல்ல நீ என்ன சொன்ன? அதைத்தான் நானும் சொன்னேன். நான் அந்த நேரத்துல படுத்திருந்தேன். சரி, ஃப்ரெண்டு வந்தா, அப்ப வந்து படுன்னு சொன்னேன். இப்ப எப்படி இருக்குங்க தலைவலி? பரவாயில்லம்மா, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப வச்சு என் அருமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கிற நாட்டிக்கு உங்களுக்கு இதெல்லாம் பண்றேன். நான் இல்லைன்னா உங்களுக்கு யார் இதெல்லாம் பண்ணுவா? நீ இல்லன்னா எனக்கு எதுக்குமா தலைவலி வரப்போகுது? அண்ணா, பக்கத்துல இருக்காரு பையன் என் பின்னாடியே வந்து நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்றான்டா. இவனா
என்னடா என் தங்கச்சி எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்றியா? ஓங்கி அடிச்சா உடனே வெயிட்ரா. பாக்குறியா? ஆமா, ஓங்கி அடிச்சா 110 வெயிட் நீ அடிச்சு கட்டுறியா? ஏய் உண்மை சொல்லு, இவனை அவன் டார்ச்சர் பண்ணான். டேய் எருமை, அவன் உன் நம்பர் கேட்டுதாடா என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்றான். காபி சாப்பிடுங்களான்னு கேளு. காபி சாப்பிடுறான்னு கேளு. அப்ப அங்க யாருமே இல்லப்பா. அப்புறம் என்ன மயிலுக்கு தானே போட்டு வச்சுக்கிறேன். என்னடி பாக்குற? என்னங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பாக்கலையா? எங்க பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்க. நைட்டு வரும்போது மறக்காம பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன், சரியா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.